Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸசைஸ் 3.13 வந்து இந்த வீடியோவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் அது? ax² + bx + c = 0 இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். அதோட ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? x = -b ± root of b square minus 4ac by 2a. ஸோ இது மூலமா வந்து ரெண்டு ரூட்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்களா? சரிங்களா? அந்த ரெண்டு ரூட்ஸோட நேச்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வேல்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட். இப்போ வேல்யூஸ் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் அந்த வேல்யூஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் பிஏசி எல்லாமே என்னது? இந்த கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக வந்து இருக்கும். இதே இது வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக வந்து இருக்கும். இப்போ டெல்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற அர்த்தம். ஸோ எப்பயும் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இது மூலமா நீங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். Exercise 3.13 problem number 1 of 1. Determine the nature of the roots for the following quadratic equation. 15x² plus 11x plus 2 is equal to 0. So இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது? இது எந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு? இந்த ஃபார்மெட்டில் இருக்கு. அதாவது ax² plus bx plus c is equal to 0. Therefore a-யோட வேல்யூ வந்து என்னது? 15, b-யோட வேல்யூ வந்து 11, c-யோட வேல்யூ வந்து 2. இப்போ மூணுதையும் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p-யோட வேல்யூ வந்து என்னது? 11. ஸோ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a-யோட வேல்யூ 15, c-யோட வேல்யூ வந்து 2. 11 ஸ்கொயர் 121 வந்து கொடுக்கும். மைனஸ் 4 இன்டூ 2 8, 8 இன்டூ 15 வந்து 120. ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. அதாவது டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம்? The roots are real and unequal. அதாவது ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி ரெண்டு நம்பர்ஸும் வந்து அன்ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்னது? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். Exercise 3.13 problem 1 of 2. Determine the nature of roots for the following quadratic equations. Root 2t² minus of 3t plus 3 root 2 is equal to 0. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது என்ன ஃபார்மெட்ல வந்திருக்கு? ax² plus bx plus c is equal to 0. Therefore a-யோட வேல்யூ வந்து என்னது? root 2. b-யோடது வந்து minus 3. c-யோடது வந்து 3 root 2. இப்போ வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் வந்து என்னது? மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ ரூட் 2 இன்டூ 3 ரூட் 2. மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இங்கே மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் போட்டுக்கோங்க. 4 இன்டூ 3 12. 12 இன்டூ 2 ரூட் 2 இன்டூ ரூட் 2 என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ 12 இன்டூ 2 24. 9 மைனஸ் ஆஃப் 24 என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் 15 வந்து கிடைக்கும். சைனை வந்து ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது டெல்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 15. தட் இஸ் டெல்டா இஸ் லெஸ் தென் 0. நெகட்டிவாக வந்து இருக்கு. நெகட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம்? Therefore the roots are not real.
இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? Exercise 3.13, problem 1 of 3. Determine the nature of roots for the following quadratic equation. இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? x square minus x minus 1 is equal to 0. ஸோ இதோட ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட நேச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஃபார்மேட்ல வந்திருக்கு? ax square plus bx plus c is equal to 0. Therefore a யோட வேல்யூ வந்து என்னது? 1. b யோட வேல்யூ minus 1. c யோட வேல்யூ minus 1. இப்போ வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் டெல்டா கண்டுபிடிங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 1. மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் ஆஃப் இது வந்து பிளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? பிளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 5. டெல்டா இஸ் ஈக்குவல் டு 5, தட் இஸ் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. Therefore the roots are real and unequal. Exercise 3.13, problem 1 of 4. Determine the nature of the roots for the following quadratic equations. 9y square minus 6 root 2y plus 2 is equal to 0. ஸோ இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்கு? ax square plus bx plus c is equal to 0. Therefore a is equal to 9, b is equal to minus 6 root 2, c is equal to 2. Delta is equal to b square minus of 4ac. b square என்னது? minus 6 root 2 the whole square minus 4 into a யோட வேல்யூ 9, c யோட வேல்யூ வந்து 2. சரிங்களா? ஸோ minus 6 square ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 36 ஆயிடும். 36 into root 2 into root 2. ஸோ 72 வந்து கிடைக்கும். 72 minus of 6 into 2 8. 8 9s are 72. டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது? 0. Therefore the roots are real and equal. Problem number 1 of 5. Determine the nature of the roots for the following quadratic equations. 9a square b square x square minus of 24 abcdx plus 16 c square d square is equal to 0. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ax square plus bx plus c is equal to 0. Therefore a is equal to 9a square b square. b is equal to minus 24 abcd. c is equal to 16 c square d square. இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது? b square minus 4ac. b square என்ன அர்த்தம்? minus 24 abcd the whole square minus 4 into a வந்து 9a square b square. c யோட வேல்யூ வந்து 16 c square d square. இப்போ minus 24 the whole square என்ன கிடைக்கும்? 576 வந்து கிடைக்கும். அதே மாதிரி abcd whole square வந்து a square b square c square d square minus 4 into 9 என்ன கிடைக்கும்? 4 9s are 36. 36 into 16 576 வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து a square b square இருக்கு. இங்க வந்து c square d square இருக்கு. ஸோ ரெண்டு ஒரே வேல்யூ பாருங்க. ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். That is delta is equal to 0. Therefore the roots are real and equal. 0 இருந்தா என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ரியல் ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்குவல் ரூட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. Problem number 2 of 1. Find the values of k for which the roots of the following equations are real and equal. 5k minus of 6 into x square plus 2kx plus 1 is equal to 0. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேல்யூஸ் ஆஃப்
k வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the roots real and equal அப்படின்னா என்னது, discriminant வேல்யூ வந்து என்னது, that is equal to 0. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் k வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கு, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0 இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கு. therefore a is equal to என்னது 5k minus of 6, b வந்து 2k, c வந்து 1. இப்போ டெல்டா is equal to என்னது b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the roots real and equal அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது 0. 0 is equal to b ஸ்கொயர் 2k the whole square minus 4 into a யோட வேல்யூ வந்து 5k minus of 6 into c வந்து 1. that is equal to 4k square. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. minus 4 into 1 வந்து minus 4 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 into 5k minus 20k plus 4 into 6 வந்து 24. ஸோ இது வந்து காமனாக 4 டேபிள்னால டிவைட் பண்ணலாமா, பண்ணால் என்ன கிடைக்கும், k ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 5k plus 6 is equal to 0. ஸோ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 3 minus 3 minus 2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா minus 5 கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்குது, ப்ளஸ் 6 கிடைக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து என்னது, k minus of 2 k minus of 3 is equal to 0. therefore k minus of 2 is equal to 0, k minus of 3 is equal to 0. therefore k is equal to 2, k is equal to 3. the values of k are 2, 3. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் k வந்து கண்டுபிடிச்சாச்சு. Problem 2 of 2. Find the values of k for which the roots of the following equations are real and equal. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, kx square plus 6k plus 2 into x plus 16 is equal to 0. நம்மளுக்கு கொடுத்துருக்க க்ளூ வந்து என்னது, இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா என்னது, டெல்டாவோட வேல்யூ வந்து 0. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு எப்படி வந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்கு, ax square plus bx plus c is equal to 0. therefore a is equal to k, b is equal to 6k plus 2, c is equal to 16. டெல்டாவோட ஃபார்முலா வந்து என்னது, டெல்டா is equal to b square minus 4ac. இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெல்டாவோட வேல்யூ 0 ஆயிடும். இப்போ b ஸ்கொயர் வந்து பண்ணுங்க, 6k plus 2 the whole square minus 4 into a யோட வேல்யூ வந்து k, c யோட வேல்யூ வந்து 16. 0 is equal to இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 6kனா 36k ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ப்ளஸ் 2 into 6k into 2 என்ன கிடைக்கும், 24k வந்து கிடைக்கும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 4 into 16 64k. that is equal to 36k square. 24ல வந்து 64 கேன்சல் ஆச்சுன்னா 40 வந்து கிடைக்கும், மைனஸ் சைன். ஸோ மைனஸ் 40k ப்ளஸ் 4 இது எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவல். இப்போ காமனாக டிவைடட் பை 4 வந்து பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 9k ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 10k ப்ளஸ் 1 is equal to 0. இங்கே என்ன இருக்குது, இங்கே 9 இங்கே 1 வந்து இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 9 வந்து கிடைக்குமா. இப்போ நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும், இங்கே 9 இங்கே 1 போட்டிங்கன்னா மைனஸ் 9 மைனஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 வந்து கிடைக்கும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் 9 ஆகுது. ஸோ ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணி இப்போ வந்து பிரிக்கணும். சரிங்களா, 9k ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 9k மைனஸ் ஆஃப் k ப்ளஸ் 1 is equal to 0. 9kல இந்த காமன் எடுக்கலாமா, k மைனஸ் ஆஃப் 1 கிடைக்கும். மைனஸ் 1 காமன் எடுத்தீங்கன்னா k மைனஸ் ஆஃப் 1 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் 9k minus of 1 into k minus of 1 is equal to 0. ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரிங்க. 9k minus 1 is equal to 0. k minus of 1 is equal to 0. 9k is equal to 1. Therefore k is equal to 1 by 9. அதே மாதிரி k is equal to 1. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் k வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, therefore the values of k are 1 by 9, 1. ஸோ இதுதான் வந்து என்னது, values of k.
Exercise 3.13, problem number 3. If the roots of a minus b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0 are real and equal, then prove that a, b and c are in arithmetic progression. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் ஈக்குவலா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்க உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, a, b and c, அது வந்து நம்ம வந்து ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் ஆஃப் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இது எந்த ஃபார்மெட்ல வந்திருக்கு? a எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. Therefore a is equal to a minus of b, b is equal to b minus of c, c is equal to c minus of a. Delta is equal to என்னது? b square minus of 4ac. Roots வந்து real equal கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னது? டெல்டாவோட வேல்யூ வந்து 0. 0 is equal to, இப்போ b square நா b minus c the whole square minus 4 into ac, a minus b into c minus of a. So that is equal to, இப்போ expand பண்ணிங்கன்னா என்ன values வந்து கிடைக்கும்? b square minus 2bc plus c square minus 4 into, இப்போ இதை expand பண்ணும்போது a into c, ac வந்து கிடைக்கும், minus of a square minus of bc plus ab வந்து கிடைக்கும். சரிங்களா? That is equal to b square minus 2bc plus c square minus 4ac plus 4a square minus into minus plus ஆயிரும் plus 4bc minus of 4ab. இப்போ வந்து பாத்தீங்கன்னா minus bc வந்து இருக்கு, இங்க plus bc வந்து இருக்கு, இங்க minus 2, இங்க வந்து என்ன இருக்கு? plus 4 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2bc வந்து கிடைக்குமா? plus 2bc. ஸோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க, plus 2bc. நெக்ஸ்ட் வேற எதையும் கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 4ac வந்திருக்கு, வேற இதுவும் இல்லை. ஸோ மைனஸ் 4ac வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இங்கே மைனஸ் 4ab வந்து இருக்கு, இதையும் வந்து கேன்சல் பண்ண முடியாது. வேற என்னென்ன இருக்கு? 4a ஸ்கொயர் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் இருக்கு, நெக்ஸ்ட் c ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்போ வந்து எழுதியாச்சு. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? 4a ஸ்கொயரை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4ac மைனஸ் 4ab வந்து இருக்கு. இந்த ரெண்டுக்கும் வந்து மைனஸ் வந்து இருக்கு. இதுக்கு காமனாக வந்து ஏ தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஏ வந்து நெகட்டிவாக இருக்கு அப்படின்ற அர்த்தம். இந்த 4a ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் 2a தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். அதே மாதிரி இதை எப்படி வந்து பிரிக்கலாம்? 2ac வந்து பிளஸ் 2 இன்டூ மைனஸ் 2a இன்டூ c. சரிங்களா? அதுக்கப்புறம் பிளஸ் 2bc, இது எப்படி பிரிக்கலாம்னா பிளஸ் 2 இன்டூ மைனஸ் 2a இன்டூ b, இப்படி வந்து பிரிக்கலாம். ஸோ இதை வந்து என்னது? ஒரு a அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இந்த a தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கும்போது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ac பிளஸ் 2bc பிளஸ் 2ab, இந்த ஃபார்மெட்ல வந்துருக்கு. இது வந்து எதோட ஃபார்முலா? அதாவது a பிளஸ் b பிளஸ் c தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ அதுபடி a வந்து என்ன வரும்? மைனஸ் 2a plus b plus c the whole square, that is equal to 0. Taking square root on both sides. So square root எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 is equal to minus 2a plus b plus c. That is minus 2a அந்த சைடு இருக்கிறது வந்து இங்கிட்டு வரும்போது பிளஸ்ஸாக மாறிடுமா? 2a is equal to b plus c. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாமா? அதாவது a, b and c are in arithmetic progression. Hence proved. சரிங்களா? ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Hence proved. Exercise 3.13, problem number 4. If a, b are real, then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். is equal to 0 or real and unequal. என்ன சொல்லியிருக்காங்கன்னா a and b வந்து ரியல் வேல்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இதுல கிடைக்கிற ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? அப்படி இருந்தா தான் என்ன அர்த்தம்? the roots are real and unequal. ஸோ அதை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus of b is equal to 0. இது எந்த ஃபார்மட்ல வந்திருக்கு? ax square plus bx plus c is equal to 0. Therefore, a is equal to a minus of b. b is equal to minus 6 into a plus b. c is equal to minus 9 into a minus of b. இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து எழுதியாச்சு. நம்ம வந்து இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டெல்டா வந்து டு ப்ரூஃப் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0 இப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா மைனஸ் 6 இன்டூ ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ ஏ மைனஸ் ஆஃப் பி, சியோடது வந்து மைனஸ் 9 இன்டூ ஏ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர் 36 வந்து கிடைக்குமா? ஸோ 36 வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து என்னது? ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம், அப்படியே வந்து ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மைனஸ் 4ம் இந்த மைனஸ் 9ம் வந்து கேன்சல் ஆகிடுமா? மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்டூ 9 என்ன கிடைக்கும்? 36 வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்க்கும்போது என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். இதில் 36 காமனாக வந்து எடுக்கலாமா? எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 36 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b square plus a square minus 2ab plus b square. இதில் 2ab minus 2ab cancel ஆயிடும். 36 into a square எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. 2a square plus b square வந்து எத்தனை தடவை இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2b square. இதில் வந்து 2 வந்து காமனாக எடுக்கலாமா? ஸோ 36 into 2 வந்து என்ன கிடைக்கும்? 72 வந்து கிடைக்கும். 72 into a square plus b square. என்ன கொடுத்துருக்காங்க? a and b வந்து ரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரியல் வேல்யூவோட 72 வந்து இன்டூ பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ரியலாக தானே கிடைக்கும். தேர்ஃபோர் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 72 இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Exercise 3.13, problem number 5. If the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac is equal to 0 are real and equal, prove that either a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. அதாவது இதோட ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a is equal to 0 அப்படி இல்லைன்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. c ஸ்கொயர் மைனஸ் ab இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் bc இன்டூ எக்ஸ் பிளஸ் b square minus ac is equal to 0. இது எந்த ஃபார்மட்ல வந்திருக்கு? ax square plus bx plus c is equal to 0. Therefore, a யோட வேல்யூ வந்து என்னது? c square minus of ab
b ஓடது வந்து -2 into a square minus of bc, c is equal to b square minus of ac. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், டெல்டாவோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். டெல்டாவோட ஃபார்முலா வந்து என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. தட் இஸ் 0 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். பியை வந்து இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன இருக்கு, -2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பிசி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோடது வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏபி, அதே மாதிரி சி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏசி. இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ -2 தி ஹோல் ஸ்கொயர் 4 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் பிசி தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும், -4 இன்டூ, இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், சி ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஏசி தி ஹோல் கியூப். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் ஏ பி கியூப் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிசி. நெக்ஸ்ட் வந்து என்னது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், a பவர் 4 பிளஸ் b ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2 a ஸ்கொயர் பிசி வந்து கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த 4 வந்து -4 வந்து உள்ள வந்து இன்டூ பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும், -4 சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 4 ac கியூப் பிளஸ் 4 ab கியூப் மைனஸ் 4 a ஸ்கொயர் bc வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4a பவர் 4. இப்போ 4 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு. ஸோ என்ன நெக்ஸ்ட் வந்து கிடைக்கும், ப்ளஸ் 4 b ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 8 a ஸ்கொயர் பிசி. அப்புறம் வந்து இது அப்படியே எழுதிக்கோங்க, -4 ஃபர்ஸ்ட் வந்து b ஸ்கொயர் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் சி ஸ்கொயர் பிளஸ் 4ac கியூப் பிளஸ் 4ab கியூப் மைனஸ் 4 இன்டூ a ஸ்கொயர் பிசி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 4a பவர் 4 வந்து இருக்கு, வேற எங்கேயும் இருக்கா, இல்லை. ஸோ 4a பவர் 4 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 4b ஸ்கொயர் சி, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கு, இங்கே வந்து -4b ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடும், அதை வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் -8a ஸ்கொயர் பிசி, அதே மாதிரி இங்கே -4a ஸ்கொயர் பிசி. ஸோ அது வந்து காமனாக வந்து என்ன கிடைக்கும், -12a ஸ்கொயர் பிசி அப்படின்னு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, பிளஸ் 4ac கியூபு, அதுக்கப்புறம் பிளஸ் 4ab கியூபு. இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4a வந்து நீங்கள் காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ 4a வந்து காமனாக எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3abc வந்து கிடைக்கும். சரிங்களா, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 0க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ 4 வந்து கான்ஸ்டன்ட், அதை வந்து நீங்கள் 0/4 அப்படின்னு போட்டுட்டாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ a cube plus b cube plus c cube minus 3abc. இப்போ வந்து ஈக்குவேட் பண்ணுங்க, a is equal to 0, அடுத்து வந்து a cube plus b cube plus c cube minus 3abc is equal to 0. Therefore a cube plus b cube plus c cube is equal to என்னது, இங்கிட்டு இருக்க மைனஸ் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், 3abc வந்து கிடைக்கும். Hence verified. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே வெரிஃபை ஆயிடுச்சு. ஒன்று வந்து a is equal to 0, அடுத்து வந்து a cube plus b cube plus c cube is equal to 3abc. Hence proved. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.